அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, பாலஸ்தீனத்துல யுத்தம் ஆரம்பிச்சு இன்னைக்கு 564 நாட்களை கடந்து போயிட்டு இருக்கு. இந்த நிலையில கடந்த 24 மணி நேரத்துல 26 அப்பாவி சகோதரர்கள் காசால கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 60 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. மேலதிகமா அந்த மக்களுக்கு சேர வேண்டிய தண்ணீர், உணவு, மருந்துகள் என எல்லாத்தையுமே ரஃபா பார்டர்லயே அந்தந்த ட்ரக்குக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த எந்த ட்ரக்கையுமே காசாக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க இஸ்ரேல். அவங்க தெளிவா இருக்கிறாங்க. குண்டுகளை போட்டு அந்த மக்களை கொல்லணும், பசி பட்டினியால அந்த மக்களை கொல்லணும். சின்ன பிள்ளைகள் யாரையுமே பாரபட்சம் பார்க்க கூடாது, எல்லாரையுமே ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கணும்ன்றதுலதான் இஸ்ரேல் தெளிவா இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இஸ்ரேலுடைய ஊடகமான மேரிவ் அவங்க இன்னைக்கு ஒரு ஆர்டிகிள் வெளியிட்டிருக்கிறாங்க ஹமாஸை பத்தி. இந்த மேரிவ் ஊடகத்தை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இவங்க முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவா செயல்படுற ஒரு ஊடகம் தான் மேரி ஊடகம். இவங்க இஸ்ரேலுக்குள்ள செயல்படுறவங்க. இன்னைக்கு அவங்களே ஒரு ஆர்டிகிள் வெளியிட்டு இருக்கிறாங்க ஹமாஸை பத்தி. அந்த ஆர்டிகிள்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் பாலஸ்தீன ராணுவத்தை, அதாவது ஹமாஸ அழிப்பதோ அல்லது வேறு இடங்களுக்கு அகற்றுவதோ முடியாத காரியம், சாத்தியமே இல்லை அப்படிங்கிறாங்க. ட்ரம்ப் கூட சொல்லிட்டு இருந்தார்ல, பாலஸ்தீனியர்களை நாங்க நாங்க ஜோர்டானுக்கும் எகிப்துக்கும் நாடு கடத்த போறோம், காசாவை நாங்க கைப்பற்ற போறோம், அமெரிக்கா கைப்பற்ற போறோம், அதுல நாங்க சுற்றுலா தலங்களை அமைக்க போறோம் காசால, இப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்தாரு. சோ இதுதான் இனிமேல் நடக்கவே நடக்காதுன்னு தெளிவா போட்டு உடைச்சிட்டாங்க அந்த மேரி ஊடகம். அவங்க மேலதிகமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த யுத்த நிறுத்த 40 நாள்ல ஹமாஸ் அவர்களே வலுப்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் முன்பு போல கிடையாது, இப்ப ரொம்ப வலுப்பெற்று விட்டாங்க. மேலதிகமா 30,000 புதிய ராணுவ வீரர்களை ஹமாஸ் ராணுவத்துல சேர்த்திருக்கிறாங்க. கொரில்லா யுத்த தந்திரத்தை மீண்டும் கையாள ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்றாங்க. கொரில்லா யுத்த தந்திரம்னா ஒண்ணு இல்ல. இப்ப என்ன பண்ணுவாங்க, பங்கருக்குள்ள ஒளிஞ்சிருப்பாங்க, திடீர்னு வெளியே அங்க மெர்காவா டேங்க் இருக்கும். அந்த மெர்காவா டேங்கை யாசின் 105 ராக்கெட் லான்ச்சர் மூலமா அடிச்சுட்டு அதை வெடிக்க வச்சுட்டு மறுபடியும் பங்கருக்குள்ளே போய் ஒளிஞ்சிப்பாங்க. சோ இந்த மாதிரி மெத்தடுக்கு பேர் தான் கொரில்லா மெத்தட். வருவாங்க, வெளியே வந்துவாங்க, டப்புன்னு அட்டாக் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே போய் ஒளிஞ்சிப்பாங்க. சோ இந்த அட்டாக்ல அவங்க ரொம்ப கை தேர்ந்தவங்க. மேலதிகமா ஹமாஸினுடைய அனைத்து ராணுவ பெட்டாலியன்களும் இந்த 40 நாள்ல வலுப்பெற்றுடுச்சு. அனைத்து ஹமாஸினுடைய ராணுவமும் இப்ப பங்கருக்குள்ள தயார் நிலையில இருக்கிறாங்க. இந்த நிலையில இஸ்ரேல் போய் அட்டாக் பண்றாங்க அப்படின்னா இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இஸ்ரேலியர்கள் பல பேரை நம்ம இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற இந்த செய்திய அவர்களுடைய ஊடகமே மேரிவ் பத்திரிகையை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹமாஸ் முன்ன மாதிரி இல்லாம இன்னுமே பயங்கர வலுவா இருக்கிறாங்க. சோ வேற வழி இல்ல, இவங்க யுத்தத்தை நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்ற இந்த நிலையை தான் உருவாயிருக்குது. இன்னைக்கு மேலதிகமா ஹமாஸினுடைய தலைவரும் ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் போடும் எந்த ஒரு ஒப்பந்தத்திற்கும் இனிமேல் நாங்க தலையாட்ட மாட்டோம், நாங்க சொல்றதான் இனிமேல் இஸ்ரேல் கேட்கணும், பாலஸ்தீனத்தை விட்டு இஸ்ரேல் ராணுவம் முழுவதுமா வெளியேறிடணும், எங்கள்ல பல அப்பாவிகளை பாலஸ்தீனியர்களை கைது செஞ்சு வச்சிருக்கீங்க, அவங்க அத்தனை பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்படணும், எங்கள் நாடு எங்களுக்கே திருப்பி வேண்டும், நாங்க தான் அந்த இனிமேல் காசாவை ஆள போறோம், பாலஸ்தீனத்தை நாங்க தான் ஆள போறோம், வரும் 5 வருடத்திற்குள்ள காசாவை புதுப்பிக்கப்பட்டு சுதந்திர நாடு அறிவிக்க வேண்டும் அப்படின்ற இந்த நெத்தியடி கோரிக்கைகளை இன்றைக்கு ஹமாஸுடைய தலைவர் கலீல் அல் ஹையா இஸ்ரேலை நோக்கி வச்சிருக்கிறாரு. சோ இந்த ஒப்பந்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் உங்களுடைய பணைய கைதிகள் உங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படின்ற இந்த செய்தியுமே சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. எது எப்படி போனாலும் ஹமாஸ் தெளிவா இருக்கிறாங்க. எங்களுடைய நாடை சுதந்திர நாடு அறிவிக்கணும், இஸ்ரேல் ராணுவம் காசாவை விட்டு வெளியே போனா மட்டும்தான் உங்களுடைய பணைய கைதிகளை நாங்க திருப்பி கொடுப்போம் அப்படின்ற அந்த ஸ்டாண்ட்ல ஹமாஸ் தெளிவா இருக்கிறாங்க. சோ இந்த செய்திகள் தான் இன்னைக்கு காசாவை சுத்தி வந்த வண்ணம் இருக்கு. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என எல்லாருமே அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.